போதும் இரு பேர்களுக்கும் ஏண்டும் குழந்தை ஒன்று கிடையாது. குழந்தை ஒன்று இல்லை. அதாவது 16 செல்வம் இருந்தாலும் அந்த 16 செல்வத்திலேயும் வாய் திறந்து நாமளே அம்மா அப்பா வந்து அழைக்கக்கூடிய ஒரே செல்வம் அந்த பிள்ளை செல்வம் தான். பிள்ளை செல்வம். மண்ணு மனை இருந்தா அந்த மண்ணு வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா ஐயா? கூப்பிடாது. பிறகு நிறைய பணம் கட்டுக்கட்டா இருந்தாலும் லட்சக்கணக்கில் வச்சிருந்தாலும் பணம் நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒருபோதும் கூப்பிடாது. கழுத்துல போட்டிருக்கமே தங்க ஆபரணம் 50 பவுன் கழுத்துல அள்ளி போட்டாலும் அந்த 50 பவுன் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. அன்புக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அப்போ நாமளே அன்போடு ஆசையோடு அம்மா அப்பா வந்து அழைக்கணுமானா அப்படின்னா செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். பிள்ளை செல்வம் தான். 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நான் கல்யாணம் முடி தாலி கட்டணும்னு என்னாச்சு, எங்க பாட்டி காலில் போய் விழுந்தேன். ஆசீர்வாதம் வாங்க. சரி, எங்க பாட்டி சொன்னா என்ன பேராண்டி நீ 16 பெற்று சரி பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா நீர் என்ன செய்யு. நான் விவரம் தெரியாம 16 பிள்ளைய பெற்று இப்ப வளர்க்க முடியாம கட்டி கொடுக்க முடியாம சீரழிக்கிட்டாங்க. உங்க ஆட்சி சொன்ன வார்த்தையில வந்து வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கும். ஆமா, நான் 16 பிள்ளைய தான் பார்க்க சொன்னான்னு 16 பிள்ளைய பெற்று சரிதான் இப்போ சட்டையும் இல்லாம டவுசரும் இல்லாம சேலையும் இல்லாம பாவடையும் இல்லாம பிள்ளை அலையுது. 16 செல்வத்தை பெற்று வாழும் சொன்ன. அதாவது சரி அன்பு வீரம் கல்வி தனம் தானியம் வீடு நன்மக்கள் செல்வங்கள் இப்பேற்பட்ட 16 செல்வங்கள். 16 வகை செல்வத்துல வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் தான் பிள்ளை செல்வம். அதாவது தாத்தா 16 செல்வத்திலையும் ஒரு செல்வம் தான் பிள்ளை செல்வம். நீ பெத்ததே 16 பெத்து அவ பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்ட்டு விடக்கூடாது அப்படின்னு 16 பிள்ளைய பத்தி சிரஞ்சிட்டாங்க. அப்போ எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்தும் இருவேர்களுக்கும் ஏந்தும் குழந்தை ஒன்று கிடையாது. ஏந்தும் குழந்தை இல்லாத அந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் என்ன செய்கின்றார்? 12 வருடமாக குழந்தை இல்லை என்று அந்த நாகக்கன்னி பெண்குடியார் என்ன செய்கின்றாள்? எங்கனவா ராஜ மன்னா ராஜ மன்னா எங்கனவா ராஜ மன்னா ராஜ மன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா எனக்கு 30 வயது மாச்சு குடிதரிக்க பிள்ளை இல்லை மன்னா 40 வயது மாச்சு நாடாள பிள்ளை இல்லை 50 வயது மாச்சு
பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியோர் வருவாரா, பிச்சை வாங்குவாரா? வாங்க மாட்டார்கள். மதலை இல்லாத வாசலுக்கு மாநிலத்து மக்கள் கூட வரமாட்டார்களே மன்னவா அப்படின்னு நாகக்கண்ணி நாகராஜனிடத்திலே தன் கவலையை சொல்கிறார். சொல்லுகின்றாள். இல்லைன்னா பெண்ணா பிறந்த அழைச்சான செய்வா. ஆமா, கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷமோ டக்குனு 2 வருஷமோ, சரி 2 வருஷத்துக்குள்ள ஒரு ஆணோ பெண்ணோ பெத்து எடுத்துக்கிடணும். அதானே கேட்டேன். ஆணோ பொண்ணோ பெத்து எடுக்கலன்னா என்ன சொல்லுவாங்க? கட்டிய மனைவி கண்ணீரை வடிப்பா. வடிப்பால குழந்தை இல்ல பிள்ளை இல்ல அப்படின்னு. ஆமையா, அது மட்டும் இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா பேசுவான், ஒரு மாதிரி பேசுவான். ஆமா, அதனால கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷமோ 2 வருஷமோ, சரி டக்குனு ஒரு ஆணோ பெண்ணோ பெத்து எடுத்துக்கணும். அதாவது ஒரு பெண்ணுக்கு பெருமை என்னவாக இருக்குமா? என்ன? தாய்மை அடைந்தா தான் பெண்ணுக்கு பெருமையாமியா. பெருமை பெருமை. அந்த தாய்மையிலே அவ்வளவு பெருமை இருக்கு. அதேதானே கேட்டேன். அதாவது குழந்தையை பெற்றெடுத்தால் தான் அந்த பெண்ணுக்கு அவளுக்கு ஒரு மதிப்பு. அதனால இல்லன்னு சொன்னா மாமியா பேசுவா. எப்படி? ஆமா, வந்தா நடைய நடைய. அதானே 5 என்னாச்சு? அது வந்து நேரத்துல எத்தனை பொண்ணு பார்த்தோம்? கூடல 3 பொண்ணு பார்த்தோம். இருக்கும். தென்காசியில 4 பொண்ணு பார்த்தோம். சரிதான். ஒவ்வொரு பொண்ணுக்கும் 50 பவுன் போடுறோம்னா. சரிதான். 3 லட்சம். ஆமா, 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் தரணும்னு சொன்னான். சரிதானே. இந்த பையன் வேண்டாம்னுட்டு சரி இவளை கட்டிட்டு வந்துட்டான். சரி கட்டிட்டு வந்தானே. அவன் சொல்லிருப்பான், நீ பொண்ணு பார்க்கதா இருந்தா கல்யாணம் நான் முடிக்கல, சரி நீங்களே பொண்ணு பார்த்து நீங்களே கல்யாணம் பண்ணிக்கங்க. அதானே கேட்டேன். நான் எந்த பொண்ணை விரும்புதனோ அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படிம்பா. அப்படின்னு சொல்லுவான். நான் விரும்புற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணி வைக்கலேன்னு வையி, சரி நான் இப்பமே நாண்டுக்கு நின்றுவேன் அப்படிம்பா. ஏடா அங்கரு ஊரு உலகமெல்லாம் செஞ்சு போட்டுக்கண்டா மொய். எது மொய் செஞ்சு போட்டு கல்யாணத்தெல்லாம் வசூல் பண்ணணும்னு வச்சிருக்கேன். அப்படி பிரிக்கணும். நீ கூட்டிட்டு வந்துருது. அதான குருகிட்ட பிள்ளை உன் கல்யாணத்தை வச்சுதான் செஞ்ச மொய்ய பூரா வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் கல்யாணம் முடிக்காம எவ்வளவு கூட்டிட்டு வந்துட்டு வச்சுக்கோ, நான் செஞ்சு போட்ட மொய் பூரா ரொம்ப போயிரும். அப்படின்னா பிள்ளை இல்லைன்னா மாமியா இப்படி பல விதமா பேசுவா பாத்துக்கோ. நாமளும் கல்யாண வீட்டுக்கு போவேன். அதைத்தான் இந்த நாகக்கண்ணி வெங்குடியாளாகப்பட்டவள் என்னையா நாகராஜனை அழைத்து என்ன சொல்கிறார்? மன்னாதி மன்னா மகுட முடி ராஜ மன்னவா, பிள்ளை இல்லாத கவலைகளை நாமளே தீர்க்கணுமானால் தீராத விலைக்கு தெய்வமே திக்கண்டு சொல்லுவார்கள். அதனால் சிவபெருமானை எண்ணி 12 வருடகால் பாரத்தம் இருக்கவே ஈராறு வருடகால் ஈராறு நாம இருந்து தவறு கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தால் ஒரு குண்டு ஊசியை நாட்டினார். ஊசி முனைக்கு மேலே
ஆசை அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகின்றார்கள். ஒரு நாள் தவம் இருந்தாரா? இல்ல. ஒரு வாரம் தவம் இருந்தாரா? அதுவும் இல்லை. இல்ல 2 வாரம் தவம் இருந்தாரா? அதுவும் கிடையாது. 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்து வருகிறார்கள். 12 வருடம் தவம் இருந்த போதும் என்னையா பகவான் சிவன் வரவே இல்லை. இல்லையே. அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரச்சகா என் ஆபத்துக்கு உடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து அவர் எப்படி அழுது புலம்புகின்றார். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, அழகு அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சாமி படியலக்கும் படியலக்கும் பரம்பொருளே சிவ சம்போ சங்கரா, பாலர் செய்யும் தவத்தை பாரு இந்த பாலர் செய்யும் தவத்தை பாரு இந்த பாலர் செய்யும் தவத்தை பாரு. சாமி என்ன குச்சம் என்ன குச்சம் என்ன குச்சம் செய்திட்டேனோ சிவ சம்போ சங்கரா, பாராம இருப்பதேனோ என்னை பாராம இருப்பதேனோ அங்கே தவம் இருந்து வாரபோது ஆடாத கைலாசம் அங்கே ஆடுதையா செய்யுதையா ஏன் அகலாத கைலாசம் ஆதி கைலாசம் அங்கே நகண்டு மெல்லே ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது நகலாத கைலாசம் நகண்டு மெல்லவே ஆடுகின்றது. பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான் நாகராஜ நாகக்கண்ணினுடைய தவங்களை கண்டார். கண்டும் காணாதவரை போலவே கலி உலகத்துக்கு படியிழக்க பயணமாக பார்வதி இறைவனை அழைத்து என்னைக்கும் நீங்க படியிழக்க போனா நான் பார்வதி ஒத்தையிலே அமர்ந்திருக்கிறேன். அதனால இன்னைக்கு உம்மோடு வந்து உம்மோட படியிழப்பை நான் பார்வதியை பார்க்க வேண்டும். கடவுள ஆர்வடி இழப்பை இந்த கண்ணன் தங்கையை பார்க்க வேண்டும் என்று சொன்ன போது அம்மா பார்வதி உலகத்திற்கு உன்னை அழைத்து போவதிலே குற்றம் இல்லை. உலகத்தையும் ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை நான் பலவிதமாக படைத்திருக்கிறேன் அம்மா. பூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை குழந்தை உள்ளவர் குழந்தை இல்லாதவர்கள் ஏழை மனம் கொண்டவர்கள்
ஆமா. அதனால பார்வதி நீ பெண்ணா பிறந்தவள் என்னோடு வந்தையானா அவர்களுக்கு என்ன ஆச்சு, இவங்களுக்கு என்ன ஆச்சு, அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். அதனால நீங்க கைலாசத்துல இரு, ஆண்டவன் நான் சென்று திரும்பி வரேன் என்றும் போல் போய் வருகிறேன். இறைவா கண்டிப்பா உங்க கூட வரும்போது உங்களுக்கு எந்த விதமாகப்பட்ட கவலையும் நான் தர மாட்டேன். உங்களுக்கு எந்த இடகுறும் வராது. வாயவே திறக்க மாட்டேன், நான் எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன். ஆண்டவா இங்க வச்சு மூடின வாயை நான் கைலாசத்துல வந்துதான் வாயை திறப்பேன் ஐயா. அப்படியா? ஆமா. அப்படின்னு சொன்னா பார்வதி நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். ஒரு சத்தியம் என்ன? எத்தனை சத்தியம் பண்ணணும்? படியளந்து முடிக்கும் வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று. சரி. உங்க அண்ணன் இருக்காரு கோபால கண்ணன். ஆமா கண்ணன். அந்த கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்தா என் கூட நீ படி இழக்க வரலாம். அவ்வளவுதான். அப்பலே சொல்லியிருந்தா நம்ம போயிட்டு இப்ப வீட்டுக்கு வந்திருக்கலாம். கைலாசம் வந்திருக்கலாம். என்று பார்வதி ஆண்டவன் சொன்ன வார்த்தைக்கு இணங்க எங்க அண்ணன் கோபால கண்ணன் மேல சத்தியமா படி இழந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்ற ஆணையிட்டு கொடுத்து வா போட்டு சட்டங்களை வாங்கி பகவானும் பார்வதியோ அங்கே பகவானும் பார்வதியோ அடைத்த உலகமெல்லாம் படியளந்துதான் முடி வருகிற வேளையில் அகில உலகமெல்லாம் ஆண்டவனும் பார்வதியும் என் உயிரும் தப்பாமல் இறையிழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பை தீர்க்க வேண்டும் என்று கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருட்சகத்தை கண்டு ஓடி போய் அந்த ஆலமரத்தின் நிழலிலே அமர்ந்து கொண்டாய் இந்த பார்வதி. சிவனும் பார்வதியோடு அமர்ந்திருக்க கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆடு வைக்கக்கூடிய சின்ன பாலகன் ஆடு மாடுகளுக்கு கொலைகப்பு வேணும் என்று மரத்துக்கு மேல முனிக்கப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறார். ஐயோ எல்லோருமே அடிக்கொப்பில இருந்து முனக்கொப்பை வெட்டுவாங்க. ஆமா. பையன் என்ன செய்யறான்? விவரம் இல்லாம முனக்கொப்பில இருந்து அடிக்கொப்பை வெட்டுகிறான். அடிக்கொப்பை வெட்டுதான். அவன் ஏறும்போது சங்கடப்பட்டான். எதுக்கு? கீழே வரும்போது படக்கன்னு வந்துடலாம் பாரு. அவன் சீக்கிரம் வந்துடலாம். அதுக்கு தான் அப்படி உட்கார்ந்து வெட்டி. யோசனையில கெட்டிக்கார பையன். அப்ப இந்த பார்வதி இந்த பாலகனை கண்டா. ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை வெட்டி கீழே விழுந்தானே, ஆனா இவன் விடல தேங்காயா செதறி போவானே. ஆண்டவா கீழே விழக்கூடிய பாலகனை இப்பமே சென்று உயிரை கொடுத்து காப்பாத்தி வாருங்கள். இறைவன் ஞானத்தினால் பார்த்தார். பார்க்கும்போது இதுவரைக்கும் வந்திருக்கும் போயிருக்கு, இந்த சூழ்நிலையை நம்ம கண்டதே இல்லையே. ஆலமரமும் இல்லை, இந்த பாலகனையும் பார்க்கல. ஞானத்தினால் பார்த்தா கண்ணனுடைய சூழ்ச்சி என்று தெரிந்து கொண்டார். அது கண்ணனுடைய லீலையா? கண்ணன் செய்திருந்தாரையான நான் கண்டிப்பா காப்பாற்ற முடியாது. அப்படி என்று ஆண்டவன் முடியாது என்று சொன்னார். சொன்னபோது பார்வதி பிள்ளைய காப்பாத்தலாம் உங்க பின்னால வரமாட்டோம்னு சொன்னபோது அப்ப நீ சொல்லுவதை போலவே நாம் பிள்ளைய காப்பாத்துவோம். ஆனா ஒண்ணு என்ன, அவன் கீழே விழும்போது உயிர் மேல ஆசை இருந்து என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பத்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவே நான் போய் காப்பாத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேருமே பேசி முடித்தார்கள். பாலகனோ வெட்டு முடிந்தான், கீழே விழுகிறான். கீழே விழுந்தானே பாவி, விழும்போது என்ன அம்மான்னு சொல்லி இருக்கலாம், இல்லன்னா அப்பான்னு சொல்லி இருக்கலாம். ரெண்டுமே சொல்லல. வேற என்னதான் சொல்லிருப்பான்? யாருக்கும் தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? இதுக்கு கொஸ்டின் சொன்னா 100 ரூபாய் தரப்படும். யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்சா 100 ரூபாய் தரப்படும். கவனமா கேட்டிருக்காங்க கதைய. அப்ப 100 ரூபாய் தாங்க. அவதான பதில் சொன்னாவோ? சரி நாங்க தரணுமோ? அப்ப அடுத்த வருஷம் வரும்போது கொண்டு வரேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 கோயிலாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரூபாய் எவ்வளவு? 1000 கோயில சொன்னாலும் அடுத்த வருஷம் போகும்போது கொடுத்துருவோம். போகும்போது கொடுக்கணும். பிறவே சரிதானே? பாலகன் கீழே விழும்போது அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. ஆமா நான் செத்தேம்னா வாக்கு சரியும் போக்கல. செத்தேம்னு விழுந்தா செத்து போனான்னு என் பேச்ச நீ கேட்டியா? அவன் விதி முடிந்து விட்டது, வா நம்ம போவோம் என்றா ஆண்டவனும் பார்வதியும் அந்த இடத்தை கடந்து வரும்போது
வருகின்ற போது பார்வதிக்கு ரொம்ப கோபம். பாலகனை காப்பாத்த சொன்ன கண்ணு முன்னால மாண்டு மடிந்து விட்டானே. அப்படி என்று கவலை கொண்டு பார்வதி வந்து கொண்டிருக்க இருக்கும்போது அப்போ வருகிற வேளையில் அங்கே என்ன நடக்குதா? கைலாசம் போவோமே என்று நாங்களும் நாதன் சிவன் இந்த நாகம் இரண்டும் இப்படி ஒரு தவம் இருக்கிறார்கள். 12 வருடமாக பிள்ளை இல்லையடி, அதனால் பகவானை நினைத்து தவம் இருக்கிறார்கள். பிள்ளை இல்லாமல் தவம் இருந்தால் இப்பொழுதே பிள்ளை வரங்களை கொடுத்தா என்ன? பிள்ளை வரம்னா சாதாரணப்பட்ட வரம் இல்லை அம்மா. அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கை பார்த்தா தான் இருக்குமா இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியும். என்ன சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திரன் ஐநாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய தவத்தினுடைய மகிமையினாலே அந்த இருபேர்களின் போன ஜென்ம கணக்குகளை பார்க்கும்போது போன ஜென்மத்திலே செய்த பாவத்தினாலே இந்த ஜென்மத்திலே இருபேருக்கும் குழந்தை இல்லை என்று சொன்னபோது அப்ப ஆதிபராசக்தி என்ன சொல்லுகிறார்? ஆண்டவனே பகவானே, என்னை போல பெண்ணல்லவோ, பெண்ணுக்கு மனமில்லை, பிள்ளை வரம் கொடுக்க வேணும், மங்கைக்கு மனமில்லை, மகளை வரம் கொடுக்க வேணும். ஏய் பார்வதி, போன ஜென்மத்திலே நாகராஜன் வேடுவனாக பிறந்து சூழ்மானை அம்பாள் எய்து கொண்டு விட்டார். நாகக்கண்ணி வெண்கொடியா மருத்துவமாக பிறந்து 7-8 பிள்ளைகளுக்கு கருமருந்தை கொடுத்தார், கருவை கலைத்தார். ஒரு மருந்தை கொடுத்து பாதகத்தை உருவையே கலைத்திருக்கிறாளடி. கருவளைத்த இருபேருக்கும் கை குழந்தை கிடையாது, ஒரு வளைத்தவருக்கு ஒரு பிள்ளை வரம் கிடையாது. தவத்துக்கு மனமிறங்கி நீங்க தவ குழந்தை கொடுக்க வேண்டும் என்றார். அப்ப இறைவனாகிய சிவபெருமான் அடி ஏடியம்மா பார்வதி, ஏடியம்மா பார்வதி, பிள்ளை வரம் கொடுத்தால் பிள்ளை மோசம் வந்துச்சு, மகளை வரம் கொடுத்தால் மனக்கவலை வந்துச்சு, என்ன ஆள முடியாது, என்ன ஆள அடி ஈஸ்வரிய பார்வதி. பெண்ணுக்காக மனமிறங்கி பிள்ளை வரம் கொடுக்கணும். தவத்துக்கு மனமிறங்கி நீங்க தவ குழந்தை கொடுக்க வேணும் ஐயா. ஆண்டவன் என்னால முடியாது என்று சொன்ன போது ஏ கல்லாய உம்மனது, கல்லாய உம்மனது, கடுகள உயரங்களையோ இருப்பாய உம்மனது, இருப்பாய உம்மனது, சாமி எல்லளவு
அவங்க பின்னால ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். இனி என்ன சொன்னாலும் என்னால் குழந்தை கொடுக்க முடியாது என்று சொன்ன போது நீங்க இப்போ கொடுக்க விட்டா சாமி நிச்சயமா நான் கொடுப்பேன். என் பகவானும் கொடுக்க விட்டா. ஏய் பார்வதி, என்னை எதிர்த்து நீயே குழந்தை வரம் கொடுப்பேன் என்று சொன்னதனால 8 குழந்தையாக நீயே போய் பிறக்கணும் போ. நான் சக்தி கருவாக ஜனிப்பதற்கு சட்டம் கிடையாது ஆண்டவா. நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக சனிக்க முடியாது. மாற்று வரங்களை தர வேணும் என்று சொல்லி அது அமிர்த 8 கலசத்தையும் ஆதி சக்தியை அவன் வரவழைத்து இந்த 8 நல்ல கலசத்தையும் வரமாக தான் கொடுத்து அங்க 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலம் அங்கே தவம் இருந்து வந்தாரானா. அமிர்தம் என்னும் 8 கலசத்தை அழகுடனே அரண்மனைக்கு கொண்டு வந்து 48 நாள் வரைக்கும் ஒரு மண்டலமாக பூஜை இருந்து வந்தார். ஆதி பராசக்தியே உன் 1008 சுரூபத்தில் அரசுரூபத்தை எடுத்து கரு உருவாக ஜனித்து நீ கை குழந்தையாக பிறப்பா என்று சொல்ல அமிர்த 8 கலசத்தையும் நாகராஜனும் நாகக்கண்ணையும் வரமாக வாங்கி கொண்டு மேலவாசல் கோட்டையில் வட்ட வடிவமாக அடுக்கி நாகம் 2ம் தன் உடலால் சுத்தி பணத்தை போட்டு மேலே விரித்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே தவம் இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமை அன்று அந்த 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா தெரியுமா? எம்மா நாளான உனக்கு